ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலாக் வந்து தோட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து இப்போ ஊரில் தான் இருக்கோம், அதனால தான் இங்கேருந்து உங்களுக்கு விலாக் வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் தோட்டத்து வீடியோ ஷேர் பண்ணிக்கிறப்ப கேட்டிங்க, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது, எப்படி தேங்காய் போடுவாங்க, எப்படி ஏறுவாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள், எப்படி பறிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்குல்ல, இதை தான் வந்து மூங்கில் மாதிரி இருக்கும், அதை வந்து கட்டிட்டு அதில் கொக்கி மாதிரி மாட்டி இழுப்பாங்க. இப்போல்லாம் ஏறுறது கிடையாது. சின்ன மரங்க இருக்குல்ல, ஒரு 5-20 வருஷத்து மரங்க அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஏறுவாங்க. இது வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு vlogல காமிச்சிருப்பேன். நம்ம நெட்டை வச்சு கட்டி உள்ளாங்க. மாங்காய் செடி ஒன்று, அல்ஃபோன்ஸா ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்கோவா ஒன்று. அதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா ஆடு கடிச்சதுலாம் சரியாக வரல, ஆனால் இது ஒரு அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இது வந்து அல்ஃபோன்ஸா, இது நல்லாவே வந்திருக்கு. இன்னும் 2 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்ம இதில் மாங்காய் பறிக்கலாம். இந்த தென்னை மரத்தில் வந்து ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஏறுவாங்க, ஒரு சின்ன மரமாக இருந்தால். இந்த மாதிரி ஹைட்டுக்கு வந்து நிறைய வந்து மிஷின் அது இதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க தேங்காய் பறிக்க. ஆனால் இந்த ஹைட்டுக்கு வந்து அந்த இது மாதிரி போகாது. இது பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஏன்னா பெரிய ஹைட்டாக இருக்கும் குச்சி. காற்று பார்த்திங்கன்னா செம்மையாக அடிக்குது. இந்த மாதிரி மெல்லமாக தான் அவங்க வந்து தூக்கிட்டு போக முடியும். ரொம்ப ஸ்பீடாலாம் போய் எடுத்துக்க முடியாது, ஏன்னா காற்று பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய குச்சியை வந்து பிடிக்கணும்ல. இந்த மாதிரி தான் பறிப்பாங்க மாட்டி. ஆனால் தோல் வலி பிச்சுக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒவ்வொன்றிலையும் 10 காய் 8 காய் குறையாமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அதில் வந்து அது ஹோல்ட் பண்ணி இழுக்கிற அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வேணும். என்னை பொறுத்தளவு இது போட்டு பாருங்கள், இவ்வளோ ஹைட்டில் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு டக்குன்னு ஏறி பறிச்சிடலாம். ஆனால் இப்போல்லாம் அவ்வளோக்கா யாரும் ஏறுறதே கிடையாது, ரேர் தான். இந்த மாதிரியே வந்துடுவாங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு 5-6 காய் தான் இருக்குது அப்படின்னா அதில் ஏற மாட்டாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ ஏறக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோக்கா ஆள் கிடைக்கிறது இல்லை. இந்த மாதிரியே தான் பறிச்சிட்றாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு கேட்டிருந்தீங்க, ஒரு சில இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல க்ரீனிஸாக இருக்குது, ஒரு சில இடத்துல காஞ்சி போயிருக்குன்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி இதே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் சட்டை ஹஸ்பண்ட் நிற்கிறாரு பாருங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். இங்கே இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த களைக்கொல்லி சொல்லுவாங்க, மருந்து அடித்து விட்ருப்பாங்க. இந்த பதவுலலாம் இல்லாமல் இருக்குது, பூச்சி அந்த மாதிரிலாம் வரும்ல, ரொம்ப க்ரீனிஸாக பதவலாக இருந்தால் அந்த மாதிரி. இப்போ நான் உட்காந்துருக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது அப்படி காஞ்சது கிடையாது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருந்தடிச்சிருப்பாங்க. அதனால் அது மட்டும் காஞ்சிடும். மரம் அதெல்லாம் காயாது. நம்ம எந்த செடிக்கு வந்து அடிக்கிறோமோ அந்த செடிகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சிருக்கும். பார்த்தா இப்போ காடு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அதுக்காக அடிப்பாங்க. கொஞ்சம் க்ரீனிஸாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி அடிச்சிருப்பாங்க, அதில் இப்போ வந்து தளைஞ்சு வந்திருக்கும். அதனால தான் ஒரு இடம் அந்த மாதிரி இருந்துச்சு. இளநியா சரி இளநீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிட்டோம். இங்கே இருக்கையில் பார்த்திங்க அப்படின்னா இளநீ அவ்வளோக்கெல்லாம் குடிக்கவே மாட்டோம். இதே வந்து நம்ம கோயம்புத்தூர் போயிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அங்கே 40 ரூபா 50 ரூபா கொடுத்து இளநீ அது என் மகன் பார்த்திங்கன்னா அங்கே தான் போய் இளநீ குடிக்கணும். இங்கெல்லாம் இளநியே குடிக்கிறது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு இளநீ சாப்பிட்ருக்கேன். இந்த வெட்டி கொடுத்தாரு பாருங்களேன், அவர் பேர் சக்கரை. அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இங்கே தேங்காய் போகிறவங்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 5 இயர்ஸ்லேருந்து தெரியும். அவங்களே தான் போட்டுட்ருக்காங்க. இன்னொன்று அவங்களாம் அப்போ கொஞ்சம் சின்ன வயசாக இருந்தாங்க, டக்குன்னு ஏறி போடுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா குக்கி சிலையில் பறிக்கிறாங்க. அதுதான் வித்தியாசம். இது வந்து வீட்டுக்காரோட தங்கச்சி குழந்தைங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று போட்டு 1 வீக் ஆச்சு. அதை போட்டு பொழுதுக்கு பாருங்கள் கசக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம நாய் பூனையெல்லாம் வச்சு வீட்டில் விளாடுவோம் இல்லை, பொம்மையெல்லாம் வச்சு டெடிபேர் அந்த மாதிரி அதை போட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 பேர் போட்டுட்டு வச்சுட்ருக்காங்க. இதான் குழந்தைங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான், செல்ஃபி எடுக்க வேண்டியது, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க ஆட்டுக்குட்டியை வச்சு. தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 40 டேஸ் 60 டேஸ் அந்த மாதிரி கேப்பில் எப்படி ஆள் கிடைக்கிறாங்களோ அந்த மாதிரி போடுவாங்க. மாஸ்க்கு போட்டு ஒரு மாதிரி இருக்குது. தேங்காய் போட்டாங்க, அதனால தான் மாஸ்க் போட்டிருந்தேன். சரி இன்னொரு கொஞ்சம் நேரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கிறது. எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ காரம் இருக்க மாட்டாங்க, அதனால் இப்போ மட்டும் போடுவோம். தென்னை மரத்தளவு பார்த்திங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் காசுன்னு தான் சொல்லலாம். தென்னை மரம், தென்னை மட்டை, தென்னை பாலை, இந்த ஓலை இருக்குல்ல, அதில் பார்த்திங்க அப்படின்னா சீமரெல்லாம் நம்ம வாசலெலாம் கூட்டுவோம், அந்த சீமரம் அதுதான் இப்போ உரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த சென்டராக ஒரு குச்சி மாதிரி வரும்ல இந்த ஓலையில் பாருங்கள், இந்த குச்சி மாதிரி அதை வந்து வச்சு கம்பங்குச்சின்னு சொல்லிட்டு இந்த பந்தல் அதெல்லாம் போடுவாங்க, அதுக்கு வந்து விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தீ வச்சா சாம்பலாகும். ஒரு குழி மாதிரி தோண்டி அதில் போட்டு தீ வைப்பாங்க, வச்சு அது ஃபுல்லு சாம்பல் சேர்ந்துடும். சேர்ந்த வரவு வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் பாலை
மட்டை, தேங்காய் மட்டை, தேங்காய் தொட்டி, தேங்காய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் மரத்தை பொறுத்தளவு எல்லாமே காசு தான். பெருசாக இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முட்டு வலின்ட்டுலாம் எதுவும் போட வேண்டிய, அதாவது என்ன சொல்லுவோம், அதுக்குன்னு வந்து பெருசாக வந்து நம்ம ட்ரிப்ஸ் தண்ணி எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு பாஞ்சிடும், அதனால உரம் எதில் போகும் அந்த மாதிரிலாம் வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. வேற 2 வருஷத்துக்கு ஆமாங்க அதனால பெருசாக இல்லை. எங்கள் பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு மயில் ஒன்று இருக்கான், அதை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் போக போக அது போயிட்டே இருக்குது. சரி அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளான இருந்துச்சு. எல்லாம் பறந்துருச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டில் பறக்குது. ஒவ்வொரு மரமே செம்ம ஹைட்டு. அந்த மரத்துலேருந்து அந்த மரத்துக்கு ஈஸியாக வந்து பறந்து போகுது. சரி இதை ஒன்றை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். எங்களால் இவ்வளோதான், இன்னும் ஃபாலோ பண்ணி வர முடியாது, டயர்ட் ஆயிடுச்சு. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா பறந்துச்சு. இது மட்டும் கொஞ்சம் பயப்படாமல் நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நிறைய மயில் இருக்குது பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான மயில். பலா எல்லாம் எதுவுமே விடுறதே கிடையாது. எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு லைட்டாக பழுத்த மாதிரி இருக்குது, நம்மளுக்கு தெரியாது இல்லை. அதுக்கு பார்த்திங்கன்னா பூரா கொத்தி வேஸ்ட் பண்ணிடுது. அதனாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து வேஸ்ட்டாக கீழே விழுகிற மாதிரி தான் இருக்குது. பாட்டு பாடுவா. தூங்கு. போட்டு காசை காதாத. தூங்க வைக்கிறியா? ரெடி, பாட்டு பாடு. இந்த மாதிரி க்ரெஷரில் தண்ணி வர்றது அப்படின்னு சொன்னது பார்த்திங்க அப்படின்னா எப்பாச்சும் தான் எடுத்துடுவாங்க. தண்ணி நிறையா இருந்தது அப்படின்னா எடுத்துடுவாங்க. மழை காலம் அந்த மாதிரினா தான் இந்த மாதிரி வாய்க்காலில் போய் பாயும். இந்த மாதிரி வாய்க்காலில் போய் பாயிற பார்த்திங்க அப்படின்னா தண்ணி நிறையா வந்து வேஸ்ட்டாக அந்த இடமெல்லாம் போகும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வெயில் காலம் கம்மியாக தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரையான டைம்லலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து மரத்துக்கே இப்போ இந்த ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்களா, அந்த மூலமாக தான் பாயும். அதனால் அவ்வளோக்கா வந்து இந்த மாதிரி வாய்க்காலில் எடுத்தாலும் இப்போ விடுறதில்ல. எப்பாச்சும் வந்து நிறையா தண்ணி இருந்தது அந்த மாதிரி அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்து விடுறது. இன்னொரு 10 இயர்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாய்க்கால் எல்லாம் தண்ணி பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி தான் ஆயிடும். ஏன்னா இப்போ பொள்ளாச்சி சைடு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சொட்டு நீரில் தான் பாயுது. ஒரு சில இதில் தான் இந்த மாதிரி எப்பாச்சும் பாயுது. இன்னொரு 10 வருஷம் கழித்து இதை பார்க்கவே முடியாது. வாய்க்கால் அப்படிங்கிறதே தோட்டத்தில் இருக்காது. இப்படி தான். சரி, இப்படி தான் என்னோடய லாக்டவுன் டேஸ் எல்லாம் போகுது. அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.